வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாங்காய் சாதம். நம்ம சேனல்ல நம்ம நெறைய ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். நெறைய குழம்பு வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். நெறைய பொரியல் ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். நான்வெஜ் ரெசிபீஸ் நெறையா பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெரைட்டி ரைஸ் தான். அது மாங்காய் சாதம். எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது ஒட்டு மாங்காய். இந்த ஒட்டு மாங்காய் சொல்லுவோம் இல்லையா? நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குண்டு மாங்காய் வந்து புளிக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பு மாங்காய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது வந்து ரொம்ப புளிக்கும். என்னதான் நம்ம காரம் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் இந்த ஒட்டு மாங்காய் வாங்கிக்கோங்க. இந்த ஒட்டு மாங்காய் வாங்கி நல்லா இதை தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு இதை வந்து நம்ம ஸ்க்ராப்பரில் போட்டு நல்லா இதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு வந்து தேவையான பொருள்னால் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. ரொம்ப பெரிய பொருளாக வச்சு செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வச்சுட்டு இதை நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் இஷ்டம். இந்த சின்ன பல்ல போட்டு நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதில் போட்டு ஸ்க்ராப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் போட்டு நல்லா பொடி பொடியாக நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ஊறுகாய் கூட தாளிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா இது ஊறுகாவாக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாங்காய் ஸ்க்ராப் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பசங்க வந்து மிளகாவை எடுத்து போட்டுட்டு அந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்து உளுந்தும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இந்த உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும். கிறிஸ்பியாக வந்தால் தான் அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்து விடுங்க. அடுத்து வாசனைக்காக நல்லா சீரகம் சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சீரகமும் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் மாங்காய் புளிப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு சேர்த்த மாதிரி நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் பெருங்காயம், லாஸ்ட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம வந்து சீவி வச்சுருக்க மாங்காவை இதோட சேர்த்துக்கலாம். சீவி வச்சுருக்க மாங்காவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பருப்பு, இந்த மாங்காய் எல்லாம் ஒன்றா படுற மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸில் போட்டு கிளற போகிறோம். அதனால் அதுக்கும் சேர்த்தா மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரைஸில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரா மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போது இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ரைஸ் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மாங்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோடு நீங்கள் வந்து காரமாக எண்ணெய் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, இல்லைன்னா முட்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். எல்லா சைட் டிஷ்ஷும் இது கூட நல்லா ஒத்து போகும். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு இந்த மேங்கோ ரைஸ் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கீழே ஹைப் இருக்குது, மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.